வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறோம், சேட் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதால படித்தவங்க படிக்காதவங்கன்னு எல்லாருமே வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மெசேஜிங் ஆப். டெய்லியும் 2 பில்லியன் பீப்புள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கோவர்க்கர் கூட பேசுகிறாங்க. ஒரு ஆப் சம்பாதிக்கணும்னா அந்த ஆப்பில் ஆடை ரன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா அவங்க சர்வீஸ்க்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படியும் இல்லைனா யூசரோட டேட்டாவை செல் பண்ணி காசு சம்பாதிப்பாங்க. ஆனால் வாட்ஸ்அப் இந்த மூணுத்துலேயும் எதுவுமே பண்ணலை. இந்த மூணுமே பண்ணாமல் வாட்ஸ்அப் எப்படி மணியை மேக் பண்ணுது? இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம 2009க்கு போகணும். 2009 அப்போ ஐஃபோன் லான்ச் ஆகுது. அப்போதான் மொபைல் ஆப்னு ஒரு கான்செப்ட் வருது. பீப்புள் எல்லாருமே மொபைல் ஆப் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இதனால ஃபேஸ்புக்கை பீப்புள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டைமில் பிரெயின் ஆக்டர்னு ஒரு பர்சன் ஃபேஸ்புக்கில் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்க. பட் அவங்களோட அப்ளிகேஷனை ஃபேஸ்புக் ரிஜெக்ட் பண்ணுது. அவர் ரிஜெக்ட் பண்ணாலும் லைஃபோட நெக்ஸ்ட் அட்வென்ச்சருக்கு நான் ஆர்வமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த நெக்ஸ்ட் அட்வென்ச்சர் அடுத்த 2 மாதத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. பிரெயினும் அவங்க ஃப்ரெண்டான ஜான் கோமும் மொபைல் ஆப்பை டிசைன் பண்ண ஒரு ஐடியா வச்சிருக்காங்க. அந்த ஆப் தான் வாட்ஸ்அப். ஸ்டார்டிங்ல வாட்ஸ்அப்பை எதுக்கு டிசைன் பண்ணாங்கன்னா பீப்புள் அவங்களோட ஸ்டேட்டஸை அப்டேட் பண்றதுக்காக தான். அப்புறம் ஃபர்தரா அவங்க பிரைவேட் மெசேஜிங் ஃபீச்சரை வாட்ஸ்அப்ல டிசைன் பண்றாங்க. பிரைவேட் மெசேஜிங் வந்த உடனே பீப்புள் கிட்ட வாட்ஸ்அப் பாப்புலரா ஆகுது. ஏன்னா அந்த டைம்ல டெக்ஸ்ட் மெசேஜ் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஃப்ரீயான மெசேஜை சென்ட் பண்ண முடியாது. இப்போ வாட்ஸ்அப் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா இருக்கு. நம்ம எந்த ஒரு ஃபீயோ இல்ல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனோ நம்ம கட்ட வேணாம். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரு ஆப் ஃப்ரீயா இருக்குன்னா அந்த ஆப்ல ஆடை ரன் பண்ணுவாங்க, டேட்டாவை செல் பண்ணுவாங்க. பட் வாட்ஸ்அப் ஃபவுண்டருக்கு ஆட்ஸே பிடிக்காது. ஆக்சுவலா யாகுல அட்வர்டைசிங் அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு பிரெயின் டிசைன் பண்ணிட்டு வந்தாருன்னு அவரோட வாட்ஸ்அப் பிளாக்ல போஸ்ட் பண்றாரு. தென் வாட்ஸ்அப்பை ஏன் அவர் ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாருன்னா ஒரு கிரேட் ப்ராடக்ட்டை பீப்புள் அதை பெட்டரா யூஸ் பண்ணணும்னு ஃப்ரீயா கொடுக்குறாராம். அண்ட் வாட்ஸ்அப் ஃபவுண்டர் பிரைவசி ஆக்டிவிட்டிஸ், ஸோ உங்க டேட்டாவை செல் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு ரெவன்யூவும் இல்லாம அவங்க வெல்தி ஃப்ரெண்ட்ஸ் யாகுல ஒர்க் பண்றாங்க. அவங்க கொடுக்குற ஃபண்டை வச்சு அவங்க ஆஃபீஸ்ல சீப்பான டேபிள் பிளாங்கெட்டை யூஸ் பண்ணி ஒரு ஆஃபீஸை ரெடி பண்றாங்க. அந்த டைம்ல மோஸ்ட் ஸ்டார்ட் அப் சீக்கிரமா க்ரோ ஆகி $1 மில்லியன் சம்பாதிக்க நிறைய சான்சஸ் இருக்கும். பட் வாட்ஸ்அப் இதுக்கு அப்படியே ஆப்போசிட். மோர் பீப்புள் வாட்ஸ்அப்பை டவுன்லோட் பண்றாங்க, மோர் ஃபீச்சர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. எக்ஸாம்பிள் பிக்சர் ஷேரிங், வீடியோ ஷேரிங். வாட்ஸ்அப்க்கு சர்வர் தேவைப்படுது, அதை மெயின்டைன் பண்ண பிக் டீம் அவங்களுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் மெயின்டைன் பண்ண ரெவன்யூ வேணும்னு வாட்ஸ்அப் $1 ஃப்ரீயை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவங்க ஆப்பை யூஸ் பண்ணணும்னா $1 கட்டி தான் அதை யூஸ் பண்ண முடியும். இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா எல்லாருமே $1 ஃபீஸை கட்டிடுவாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. சப்போஸ் அவங்க கஸ்டமர் $1 ஃபீயை ரினிவல் பண்ணலனாலும் நெக்ஸ்ட் இயர் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண அவங்க பெர்மிஷன் கொடுக்குறாங்க. இந்த $1 ஃபீ அவங்களுக்கு கம்மியான ப்ராஃபிட் வந்தாலும் இப்போ அது மேட்டர் இல்ல. டெக் கம்பெனிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஃபங்க்ஷன் ஆகும். வாட்ஸ்அப்பை மில்லியன் பீப்புள் யூஸ் பண்றத பார்த்த இன்வெஸ்டர் வாட்ஸ்அப்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க சூப்பரா பண்றீங்க, உங்க கூட நான் பார்ட்னரா இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ் வாட்ஸ்அப்ல இருந்து எந்த ஒரு ப்ராஃபிட்டும் வரலனாலும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியான கியூனோ கேபிட்டல் வாட்ஸ்அப்பை வாங்க $1 மில்லியன் ஆஃபர் பண்றாங்க. ஆல்சோ அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனான ஆப்ல ஆடை ரன் பண்ணாம இருக்கிறது, யூசரோட டேட்டாவை செல் பண்ணாம இருக்கிறது, இந்த மாதிரி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரியே அவங்க வாட்ஸ்அப்பை ரன் பண்ணலாம்னு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. தட் இஸ் இன்வெஸ்டர் ஆப்ல ஆடை பிளேஸ் பண்ணணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் அவங்க சொல்ல மாட்டாங்க. வாட்ஸ்அப் இன்வெஸ்டர் கொடுக்குற மணியை வச்சு ஆப்பை பெட்டரா டெவலப் பண்றாங்க. சோ மில்லியன் பீப்புள்ல இருந்து இப்ப வாட்ஸ்அப் பில்லியன் பீப்புள் யூஸ் பண்றாங்க. இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. அவங்களோட மணி மேக்கிங் பிளானே இதாதான் இருந்திருக்கு. வாட்ஸ்அப் ஒரு நெட்வொர்க் எஃபெக்ட் ஆப், மீனிங் மோர் பீப்புள் ஆப்பை வச்சிருந்தாங்கன்னா அந்த ஆப் அவ்வளோ பெட்டரா இருக்கும். எக்ஸிஸ்டிங் யூசர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ யூசர் கவுண்ட் அதிகமாகிட்டே இருக்கும். மோர் இன்வெஸ்டர் வருவாங்க, மோர் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணுவாங்க. இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இன்வெஸ்டரை நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா அவங்க கடைசியா அதை ஒரு பிசினஸ் மாடலா தான் பார்ப்பாங்க. அவங்க ப்ராஃபிட்டை எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபவுண்டர் அவங்க ஆப்பை ஹியூஜ் பே அவுட்ல செல் பண்ணவும் முடியும். இப்பதான் வாட்ஸ்அப்போட ஹிஸ்டரியே சேஞ்ச் ஆக போகுது. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்க $19 பில்லியன் ஆஃபரை கொடுக்குறாங்க. $19 பில்லியன். வாட்ஸ்அப்போட ஃபவுண்டர்ஸ் அவங்க இனிமே சம்பாதிக்கவே வேணாம். அவங்க சன், கிராண்ட் சன், கிராண்ட் சன் எல்லாருமே உட்காந்து ஜாலியா சாப்பிடலாம்.
அவ்வளவு பெரிய காசு. மோஸ்ட் பீப்புள் கன்ஃபியூஸும் ஆகுறாங்க. ஏன்னா மெசேஜிங் ஆப்பை $19 பில்லியன் கொடுத்து வாங்க அவ்வளவு ஒர்த்தான்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. Facebook வாட்ஸ்அப்பை வாங்குறதுக்கு முன்னாடி அதோட ரெவென்யூ வெறும் $1.2 மில்லியன் தான். Facebook வாட்ஸ்அப் வாங்கினா Facebookக்கு அது ஹியூஜ் லாஸா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க. இதே டைம்ல Facebook 1 பில்லியன் கொடுத்து இன்ஸ்டாகிராமையும் அவங்க வாங்குறாங்க. ஈவன் Facebook கிட்ட இருக்கிற மெசேஜிங் ஆப்பான மெசஞ்சர் இருந்தாலும் மார்க் ஜக்கர்பர்க் ஏன் வாட்ஸ்அப்பை 1.9 பில்லியன் கொடுத்து வாங்குறாரு? அவங்க மெசேஜிங் ஆப்ல லோ ரெவென்யூ, பீப்புள் கிட்ட அது பாப்புலரா இல்ல. பட் வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பீப்புள் கிட்ட பாப்புலரா இருந்திருக்கு. Facebookோட பிசினஸே உங்க டேட்டாவை கலெக்ட் பண்ணி பர்சனலைஸ்டு ஆட உங்க ஆப்ல பிளேஸ் பண்ணுவாங்க. ஈவன் யூசரோட பிரைவேட் மெசேஜ் கூட லீக் ஆகி இருக்குன்னு டேட்டா பிரைவசி Facebookல இல்லன்னு என்கொயரி வைக்கும் போது மார்க் ஜக்கர்பர்க் என்ன சொல்லி இருக்காங்கன்னா, ஐம் சாரி, இட் வாஸ் மை மிஸ்டேக், இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த விஷயம் நார்மலா ஆகிடுச்சு. And that was a big mistake. And it was my mistake. And I'm sorry. மார்க் ஜக்கர்பர்க் Facebookல டேட்டா பிரைவசி இல்லாம ரன் பண்ணாலும் வாட்ஸ்அப் ஃபவுண்டர் கிட்ட அவங்க விருப்பத்துக்கு இருக்கிற மாதிரியே வாட்ஸ்அப்பை ரன் பண்ணலாம்னு ஒரு ஆஃபரை வாட்ஸ்அப் ஃபவுண்டர் கிட்ட சொல்றாங்க. 2016 அப்போ வாட்ஸ்அப் அவங்களோட பிளாக் போஸ்ட்ல இனிமே அந்த $1 ஃபீயும் கட்ட வேணாம்னு போஸ்ட் பண்றாங்க. நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மார்க் ஜக்கர்பர்க் அவ்வளோ காசு போட்டு வாட்ஸ்அப்பை வாங்கி அது ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. உண்மையான காரணத்தை நம்ம பார்க்க போறோம். Facebook ஒரு சர்வைலன்ஸ் பிசினஸ், மீனிங் உங்களை 24/7 வாட்ச் பண்ணி உங்க இன்ட்ரெஸ்ட்க்கு ஏத்த மாதிரி ஆட் பிளேஸ் பண்ணுவாங்க. உங்க டேட்டாவை செல் பண்ணுவாங்க. மோர் யூசரோட டேட்டா இருந்தா மோர் பவர்ஃபுல்லா Facebook இருக்கும். வாட்ஸ்அப் கிட்ட இருக்கிற டேட்டா யூசரோட கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் எண்ட்லெஸ் மோர் பர்சனல் இன்ஃபர்மேஷன். வாட்ஸ்அப் கிட்ட 1 பில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. இந்த நம்பர் ஃபியூச்சர்லயும் கண்டிப்பா அதிகமாகும். அந்த $1 ஃபீஸையும் ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய யூசர்ஸ் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுவாங்கன்னு. சோ Facebookோட எக்கோசிஸ்டம்க்கு மோர் ப்ராஃபிட்டபிளா இருக்கும். உங்களோட டேட்டா $1 விட ரொம்ப வேல்யூபிள். உங்களோட மொத்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு கிளியரான ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்ன்றத உங்க ஆப்ல ஆட பிளேஸ் பண்ணி உங்களை வாங்க வைப்பாங்க. இன்னொரு ரீசன் Facebook வாட்ஸ்அப்பை வாங்க காரணம், Facebookோட காம்படிட்டரான கூகுள் வாட்ஸ்அப் சிஇஓவை கூகுள் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு இன்வைட் பண்ணி இருந்திருக்காங்க. அதனாலதான் மார்க் ஜக்கர்பர்க் சீக்கிரமா வாட்ஸ்அப் சிஇஓ ரெஃப்யூஸ் பண்ணாத மாதிரி ஒரு ஆஃபரை கொடுக்கறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், வாட்ஸ்அப் தான் அவங்களை இண்டிபெண்டன்ட்டா ரன் பண்ண சொல்லிட்டாங்களே, அப்ப எப்படி டேட்டாவை யூஸ் பண்றாங்கன்னு நீங்க நினைக்கலாம். 2017ல வாட்ஸ்அப் ஃபவுண்டர் பிரெயின் ஆக்டனுக்கும் மார்க் ஜக்கர்பர்க்கும் வாட்ஸ்அப்பை மானிட்டைஸ் பண்ற விஷயத்திலயும் டேட்டாவை யூஸ் பண்ற விஷயத்திலயும் ஒரு கான்ஃபிளிக்ஸ் நடந்திருக்கு. இந்த சண்டையால பிரெயின் அங்கிருந்து வெளியே வந்துட்டாரு. அவர் வெளியே வரும்போது அவர்கிட்ட $850 மில்லியன் இருந்திருக்கு. ஆல்சோ ட்விட்டர்ல இட்ஸ் a time to delete Facebookனு ஒரு ட்வீட்டை போடுறாரு. அவரோட $50 பில்லியன் சிக்னல் ஆப்பை டெவலப் பண்ண இன்வெஸ்ட் பண்றாரு. வாட்ஸ்அப் மாதிரியே நான் ப்ராஃபிட் ப்ராடக்ட் தான் சிக்னல். செக்யூரிட்டி அண்ட் பிரைவசியா சிக்னல் ஆப் இருக்கும். வாட்ஸ்அப்பை அப்படியே ரீக்ரியேட் பண்றாங்க. இதுல என்ன ப்ராப்ளம்னா, பீப்புள் வாட்ஸ்அப்ல இருந்து சிக்னலுக்கு ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருமே வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்றாங்க. சோ சிக்னல் அவ்வளவா சக்சஸ் ஆகல. நாம இந்த கதைக்குள்ள போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட் பிரெயின் Facebookல ஒர்க் பண்ண ஜாப்க்கு அப்ளை பண்றாங்க. அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. அப்புறமா அவங்களோட ஓன் ஆப்பான வாட்ஸ்அப்பை பில்ட் பண்றாரு. அத Facebookே $1 மில்லியன் வாங்குறாங்க. பிரெயினை Facebook எம்ப்ளாயியா அங்கேயே இருக்க சொல்லும் போது அவருக்கு அங்க இருக்க பிடிக்கலன்னு வெளியே வந்துட்டாரு. வெளியே வந்து Facebook அண்ட் வாட்ஸ்அப்க்கு காம்படிட்டரா சிக்னல்னு ஒரு ஆப்பை டெவலப் பண்றாரு. எவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு இந்த ஸ்டோரி. 2017 மேல யூரோப்பியன் கமிஷன் Facebookை 110 மில்லியன் யூரோஸை ஃபைன் கட்ட சொல்றாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் Facebookஆல மெர்ஜ் பண்ணி யூசரோட டேட்டாவை மிஸ்லீடிங் பண்ணதால. ரெண்டு ஆப்பை மெர்ஜ் பண்ணும்போது கட்டுற ஃபைன் இந்த ஹிஸ்டரியிலே Facebook தான் அதிகமா கட்டியிருக்காங்க. இந்த விஷயத்துல Facebook பொய்யா யூசரோட இன்ஃபர்மேஷனை வாட்ஸ்அப்ல இருந்து Facebookக்கு மெர்ஜ் பண்றது டெக்னிக்கலி இம்பாசிபிள்னு வேற சொல்லியிருக்காங்க. பட் டெக்னிக்கலா யூசரோட இன்ஃபர்மேஷனை மெர்ஜ் பண்ணலாம். Facebook வாட்ஸ்அப்போட யூசர் டேட்டாவை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள், அவங்களோட மொபைல் நம்பர், இந்த மாதிரி நிறைய பர்சனல் டேட்டாவை யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. வாட்ஸ்அப்போட சிஇஓ பிரெயினே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்ஸ்அப் யூசரோட கான்டாக்ட் லிஸ்ட்டை Facebook மெசஞ்சர்ல மெர்ஜ் பண்ணி இன்னும் டேட்டாவை கலெக்ட் பண்ணி பர்சனலைஸ்டு ஆட பிளேஸ் பண்றாங்கன்னு அவரே சொல்லியிருக்காரு. இன்னும்
இன்னொரு வாட்ஸ்அப் ஃபவுண்டரான ஜான் கோமோ ஃபேஸ்புக்ல வேலை பார்க்கறவங்க வாட்ஸ்அப்போட என்கிரிப்ஷனை வீக்கன் பண்ணி டேட்டாவை ஸ்டீல் பண்றாங்கன்னு அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்போ வாட்ஸ்அப்ல இருக்கிற ஏஐ அல்காரிதம் உங்க வாட்ஸ்அப்பை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி உங்களை 24/7 மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ உங்க வாட்ஸ்அப் என்கிரிப்டட்னு சொன்னாலும் வாட்ஸ்அப் ஏஐ அல்காரிதம் உங்க வாட்ஸ்அப்பை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிட்டு தான் இருக்கும். உங்களோட என்கிரிப்ஷனை வீக்கன் பண்ணி உங்க டேட்டாவை ஸ்டீல் பண்ணணும்னு அவசியமே இல்ல. இப்போ ஒரிஜினல் கொஸ்டினுக்கு நம்ம போலாம். வாட்ஸ்அப் எப்படி சம்பாதிக்குது? இயர்லி டேஸ்ல அந்த $1 ஃபீ தான் அவங்களோட ரெவன்யூவா இருந்திருக்கு. அப்புறமா இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் பண்ண மணி தான் அவங்களோட ரெவன்யூவா இருந்திருக்கு. அப்புறமா ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்குற அப்புறம் நம்மளோட டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி அஃபிலியேட்டட் பிசினஸ் ஆலையும் நம்ம டேட்டாவை செல் பண்ணியும் அவங்களோட ஆப்ல ஆட் பிளேஸ் பண்ணியும் இப்ப ரெவன்யூவை மேக் பண்றாங்க. 2021ல ஃபேஸ்புக்கோட ரெவன்யூ மட்டும் $115 பில்லியன். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வாட்ஸ்அப் தான். ஏன்னா வாட்ஸ்அப் டோட்டல் பாப்புலேஷன்ல பாதி பேர் யூஸ் பண்றாங்க. சோ அவங்க டேட்டா ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி அட்வர்டைஸ் பிளேஸ் பண்ணி மணியை மேக் பண்றாங்க. ஃபேஸ்புக்கோட மெயின் ரெவன்யூவே அவங்களோட அட்வர்டைசிங் தான். இப்ப ஃபேஸ்புக் பீப்புள் கிட்ட பாப்புலரா இல்லைன்னாலும் அவங்க கிட்ட வாட்ஸ்அப் இருக்கிற வரைக்கும் ஃபேஸ்புக் மணியை மேக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஆல்சோ வாட்ஸ்அப் பிசினஸ்லயும் வாட்ஸ்அப் மணியை மேக் பண்றாங்க. வாட்ஸ்அப் பிசினஸ்ல நிறைய கம்பெனிஸ் அவங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுவாங்க. அதுல இருந்து அவங்க கொஞ்சம் மணியை சார்ஜ் பண்ணுவாங்க. இதுல இருந்தும் வாட்ஸ்அப் மணியை மேக் பண்றது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரியான ரோல்ஸ் ராய்ஸ் காரை பத்தி தெரியணும்னா ஸ்கிரீன்ல வர வீடியோவை பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சஜஷனை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.